அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் அமாவாசை சனிக்கிழமை நமக்கு அமைந்திருக்கின்றது. கடன் பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வராகியம்மனுக்கு இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினாலே போதும். சனிக்கிழமை காலை அல்லது மாலை உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் சனி ஹோரையில் கூட வழிபாடு செய்யலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி ஹோரை. அந்த நேரத்தில் கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும், நகை அடமானத்திலிருந்து மீட்க வேண்டும், அப்படி இருப்பவர்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்திடும். கார்த்திகை மாத அமாவாசை சனிக்கிழமை அன்று நமக்கு இருப்பதனால் கூடுதல் நமக்கு சிறப்பு இருக்குது. இந்த கடன் தொல்லை நீங்குவதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சனிக்கிழமை. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் தொல்லைக்காக நீங்கள் எப்போல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சனிக்கிழமை என்று நீங்கள் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, வராகியம்மனுடைய படத்திற்கு முதல்ல செவ்வரளி மலரோ அல்லது செம்பருத்தி மலரோ அல்லது உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்கோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. இப்போ படமும் சிலை எங்கிட்ட கிடையாது அப்படி இருப்பவர்கள் இந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். இதற்கு தேவையானது நல்லெண்ணெய் வேண்டும். கட்டாயமாக நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்ற வேண்டாம். நெய் தீபம் நீங்கள் மற்ற நாள் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும். சனி பகவானுக்கு உரிய நாளானதான் சனிக்கிழமை. இந்த நாளன்று சுத்தமான நல்லெண்ணெயில நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தாலே நமக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் சரியா போகும். அதாவது சனி பகவான் தொல்லை அப்படிங்கிறது சனி நடக்கும் பார்த்தீங்களா, திசைகள் நடக்கும் பார்த்தீங்களா, அதாவது 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி, பாதச்சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி திசைகள் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற பாதிப்புகள் குறையும். இப்போ 7.5 சனி 7.5 ஆண்டு பார்த்தீங்கன்னா படாத பாடு படுவாங்க. இந்த 7.5 ஆண்டுக்குள் அவங்க வாழ்க்கையை வெறுத்துருவாங்க, வாழ்க்கையை பிடிக்காம போயிடும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சனி திசை மிக மிக மோசமான நிலையை கொடுக்கும். அதே போல் சனி பகவான் அந்த 7.5 சனி முடிந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அனுபவத்தையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பாரு. ஆனால் அதற்கு யாருக்கும் பொறுமை இருக்காது. ஏன்னா 7.5 ஆண்டு நம்ம படாத பாடு பட்டாச்சு. அதற்கப்புறம் நமக்கு என்னதான் நமக்கு நல்லது நடந்தாலும் அந்த 7.5 ஆண்டு வலி தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வலிகள் நமக்கு குறைய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் சுத்தமாக இருக்கணும். அந்த நல்லெண்ணெய் இருந்து நீங்கள் கிழக்கு திசை பார்த்தோ அல்லது நீங்கள் வடக்கு திசை பார்த்தோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்யும்போது அந்த பாதிப்புகள் நமக்கு குறையும். அதே போல தான் அஷ்டமச்சனி 7.5 ஆண்டுகள் எப்படி துன்பப்படுவார்களோ அதே போல அதுக்கு ஈக்குவலாக அந்த 2.5 ஆண்டுகள் துன்பப்படுவார்கள். அந்த நாளும் அந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய வலிகளும் சோதனைகளும் கவலைகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தொடர்ந்து கோவிலில் போயிட்டு விநாயகருக்கோ அல்லது உங்களுடைய இல்லத்தில் எந்த தெய்வம் இருக்கின்றார்களோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கின்றதோ அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தீபத்தால் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த தாக்கங்கள் அனைத்தும் குறையும். சனிக்கிழமை அன்று போய் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். மற்றும் இந்த சனிக்கிழமை அந்தளவுக்கு விசேஷமான நாள். நமக்கு அந்த தோஷங்களும் குறையும், கடன் தொல்லைகளும் குறையும். கடன் இருந்தாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தான் வழிபாடு செய்யணும் இறைவனுக்கு போயிட்டு. அப்படி நம்ம வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நமக்கு அந்த துன்பங்களும் கவலைகளும் குறைந்து பண பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சனிக்கிழமை நமக்கு ப்ளஸ் அமாவாசை இருப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலில் போய்ட்டும் வழிபாடு செய்யலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அடுத்து நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க பார்த்தீங்களா, சாம்பிராணியில் கொஞ்சம் வெண்கடுகை உங்ககிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு கடையில் கிடைக்கும், ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. வெண்கடுகை நல்லா பொடியாக பண்ணி அதாவது நல்லா ஒரு மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த சாம்பிராணிக்கு மேலே நீங்கள் இந்த பொடியை தூவி விட்டுருங்க. சனிக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை இவ்வாறு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் நீங்கும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டாலும் சரி அல்லது கங்கு வைத்து அதாவது நம்ம சிரட்டையில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாம்பிராணி போட்டாலும் சரி, நீங்கள் எப்படி சாம்பிராணி போட்டாலும் அதற்கு மேலே நீங்கள் இந்த வெண்கடுகு பொடியை தூவி விடணும். அப்படி தூவி விட்டு நீங்கள் வீடு முழுவதும் சனிக்கிழமை
சனிக்கிழமை காமித்து வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும், தோஷங்கள் அனைத்துமே விலகும், பிரச்சனைகள் யாவும் தீரும், எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை அன்று மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற நாள் நீங்கள் எந்த தீபம் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். நெய் தீபம் ஏற்றலாம், பஞ்சு கூட்டு அந்த மொத்தமாக என்ன இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தீபத்தை ஏற்றலாம், அல்லது தனித்தனியாக நீங்கள் ஏற்றினாலும் ஏற்றிக்கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை இல்லத்தில் வழிபாடு செய்யும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இன்னல்கள் நீங்கும், கவலைகள் விலகும். மற்றும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது, நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படிங்கிற கவலைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இந்த வெண்கிடகு சாம்பிராணி தொடர்ந்து சனிக்கிழமை போட்டுட்டு வாங்க. தினமும் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க, சனிக்கிழமை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மருதாணி விதை உங்கள்கிட்ட கிடைச்சது அப்படின்னா மருதாணி விதை சாம்பிராணி போடும்போது செல்வம் அதிகரிக்கும். இதை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெண்கடுகு தான். மருதாணி விதை ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காது. வெண்கடுகு நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும், பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கி வச்சுட்டா போதும். இது நமக்கு ரொம்ப நாட்கள் இருக்கும். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த அமாவாசை தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு சனிக்கிழமை அமைந்திருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், அன்னையோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக எல்லா தொல்லைகளும் உங்களை விட்டு விலகும். பண பிரச்சனை முற்றிலுமாக தீரும். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரியாகும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காக்காக்கு சாதம் போடுங்க. சனிக்கிழமை அன்று தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சனி திசையால் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு சாதம் வைத்த போதும். ஒரு ஒயிட் ரைஸில் எள்ளு கலந்து வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் மதிய நேரம் கூட வைக்கலாம். எப்போதும் நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போ அந்த கொஞ்சம் சாதம் எடுத்து காக்காக்கு வைத்தாலே போதும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். நமக்கு எல்லாம் சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், சரி பண்ணி தருவாங்க, இறைவன் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும்போது அது ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஏன் தான் இப்படி பிரச்சனையோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கவலையோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படி நம்ம நினைக்க நம்மளுடைய ஆள் மனசில் போய் அது பதிஞ்சுக்கிடும். அப்படி பதிய நமக்கு கவலைகள் தான் நம்மளை தொடர்ந்து ஒட்டி கொண்டே இருக்குமே தவிர நமக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. நம்மளுடைய மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது எவ்வளோ தொலைவு நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனசு நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம பக்கத்தில் அமிர்தமே இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு விஷமாக தான் தெரியும். அதனால நம்ம எப்போதுமே மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் இதிலிருந்தே நமக்கு சரியாயிடும். அதனால் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. இறைவனை நம்புங்க. உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனை நீங்கள் நம்பினால் போதும். அதற்காக நீங்கள் விழுந்து எந்நேரம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்காக ஒரு சக்தி இருக்காங்க, ஒரு இறைவன் இருக்காங்க, நமக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிகளும் அவர் காமிப்பார். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு வாங்க. வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கவலை நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா கவலை தான் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகும். வாழ்க்கை திருப்தியான நிலைக்கும் மற்றும் மகிழ்ச்சியான நிலைக்கும் தானாக வந்துடும். பாசிட்டிவாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.